எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இந்த கடிகாரங்கிற இந்த பதிவு வந்துங்க காலத்தோட ஓட்டத்தையும் மனித உணர்வுகளையும் பிணைஞ்சு தரக்கூடிய ஒரு நல்ல பதிவுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த வீட்டோட அந்த ஹால்லைங்க அந்த வீட்டில் அந்த ஹாலில் இருக்கிற சூத்தில் வந்து ஒரு கடிகாரங்க, நல்ல அழகான கலைநயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கடிகாரங்க. அந்த ஹாலில் அது வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதோடைய சத்தம், அந்த கடிகாரத்தோட சத்தம் இருக்க டக் 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 டக்குன்னு அந்த சவுண்ட் வந்து நாலு போல கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ அந்த பெரியவர் இருக்காரு சுந்தரம் ஐயா, அவருக்கு வந்து அந்த சத்தம் தான் வந்து உயிர் நாடியேங்க. அவருடைய மனைவி சாந்திங்க, அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க கூட ஒரு சுந்தரம் ஐயாவும் அவங்களும் ஷாப்பிங் போனப்ப அவங்களுக்கு இந்த கடிகாரம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினதுங்க. அப்போ கொண்டு வந்து அந்த ஹாலில் மாட்டினதுதான் அந்த டக் டக்குங்கிற அந்த ஒளி வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் அந்த ஒளி இருக்க அது வந்து அந்த சாந்தியோட அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த இதய துடிப்பு மாதிரியே இவரு இந்த சுந்தரம் ஐயா நினைக்கிறாருங்க. அதனால அது வந்து எப்பவுமே நிற்கிறதே இல்லை. அந்த ஒளி அந்த ஹாலில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் வந்து காலையில் வந்து சுந்தரம் ஐயா வந்து எந்திரிக்கிறாருங்க. சுந்தரம் ஐயா எந்திரிச்சு பார்க்குறாரு, வீடு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. என்ன இன்னைக்கு வீடு வந்து இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணிட்டு சவுத்து பார்க்குறாரு, கடிகாரம் நின்று போயிருக்கு. இவருக்கு இதயமே நின்று போயிட்ட மாதிரி உணர்வுங்க. கடிகாரம் ஒன்று நின்று போயதும் இவருக்கு வந்து இதயம் நின்று போயிட்ட மாதிரி உணர்வு. வேகமாக போய் ஒரு பெஞ்சை எடுத்து போட்டு மேலே ஏறி அந்த கடிகாரத்தை தட்டுறாரு, ஆட்டி பார்க்குறாரு. ஒன்றும் முடியல, அது ஓடலை. இவருக்கு மனசே வந்து ரொம்ப சங்கடமாயிருச்சுங்க. வந்து உட்காந்துடுறாருன்னா உட்காண்டார், அவ்வளோதான். அவருக்கு வந்து ஒன்றுமே செயல்படலை, சாப்பிடல, தூங்கலை, ஒரு நிம்மதியே இல்லாமல் ரொம்ப ஒரு ஒழட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்காருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி இது கடிகாரம் இருந்துச்சு? இவருக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு உணர்வு இருக்குங்க. இந்த கடிகாரம் ஓடுற வரையிலும் தான் நம்ம இருப்போம், இந்த கடிகாரம் நின்று போனால் நம்மளும் போயிடுவோன்னு ஒரு நினைவு வந்து அவருக்கு எப்பவும் இருக்கு. இந்த மாதிரி டைமில் இந்த கடிகாரம் ஓடாமல் நின்று போச்சா ஒன்றுமே புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காருங்க. அப்போ ஸ்கூலுக்கு போயிருந்த பேரை வந்து வர்றாங்க. பேரை வந்து பாப்பா தாத்தா பார்த்துமே தெரிஞ்சுக்கிட்டான். என்னங்க தாத்தா இந்த மூஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கு, வேத்து இருக்கு அப்படின்ட்டு கடிகாரத்தை பார்க்குறாங்க. கடிகாரம் நின்று போயிருக்கு. தாத்தா கடிகாரம் நின்று போயிருக்கு பார்க்குறேங்கன்னு ஸ்டூல் எடுத்துகிட்டு போய் போட்டு கடிகாரத்தை வந்து எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தா உள்ள செல்லு வந்து போயிடுச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை, செல்லு வந்து தீர்ந்து போயிடுச்சு. வச்சு போட்டு டக்குன்னு கடையில் போய் ஒரு செல்லை வாங்கிட்டு வர்றான். செல்லை வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டு கடிகாரத்தை தொடச்சி செவுத்துல மாட்டுறான். அந்த மறுபடியும் அந்த ஒளி வந்துடுது, டக்கு டக்கு டக்குன்னு. அப்போதான் ஒரு சுந்தரம் ஐயரோட மூஞ்சியே வந்து புன்னகையே வருதுங்க. சுந்தரம் ஐயாவுக்கு மூஞ்சியே வந்து அப்போதான் ஒரு மலர்ச்சி வருது. வீடும் வந்து ஒரு கலகலப்பாயிருது. அந்த கடிகாரத்து மேலே அந்த கலைநயமான ஒரு அழகான பழைய கடிகாரம் தான், ஆனால் அது மேலே இந்த சுந்தரம் ஐயாவுக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா மனைவிக்கு பிடிச்சி வாங்கினது. இப்போ கடிகாரம் ஓடவும் வீடே வந்து மறுபடியும் பழையபடி கலகலப்பாயிருச்சுங்க. சந்தோஷமா பேரன் எடுத்து அணைச்சிக்கிட்டு உட்காந்துட்டாருங்க. கடிகாரம் நின்றாலும் காலம் வந்து நிற்கிறது இல்லைங்க. பழைய நினைவுகளில் உறைஞ்சு கிடக்கிறத விட ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தோட சேர்ந்து நடக்கிறது தாங்க வாழ்க்கை. கருவிகள் வந்து ஓய்வு எடுக்கலாங்க, ஆனால் வாழ்க்கை வந்து ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை, கடந்து செல்றதாங்க இயல்பு.